மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்பது நீதிக்கு மாறானது. ஏற்கனவே இந்த 10.5% இடஒதுக்கீட்டால் வன்னியர்களுக்கு இழப்பீடு தான் என்பதை சட்டமன்றத்தில் நான் மிக தெளிவாக புள்ளிவிவரத்தோடு அழுத்தத்தோடு சொல்லியிருக்கின்றேன். எனவே மீண்டும் மீண்டும் அதை ஒரு பேசுவது என்பது வன்னியர் மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அரியலூர் அரசு கல்லூரியில் எம்பிசி இடஒதுக்கீடு 20% என்றால் அது இங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற வன்னியர் மக்கள் தான் முழுமையாக அந்த மாணவர்களுக்கு தான் கிடைக்கிறது. அதை 10.5% கொடுத்தால் மாணவர்கள் சேர்க்கையில் வன்னியர் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது குறையும். மீதி இடங்கள் காலி இடங்களாக அமையும். அது பேக்லாக்காக தான் போகும். இதுவே தென் மாவட்டத்தில் 10.5% வன்னியருக்கு ஒதுக்கினால் தென் மாவட்டங்களில் அங்கே சேருவதற்கு ஆள் இல்லாமல் அந்த கல்லூரிகளில் அந்த இடங்கள் காலியாக இருக்கும். அதே போல கொங்கு மண்டலத்தில் அந்த இடங்கள் காலியாக அமையும். எனவே யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போகக்கூடியதாகத்தான் அது இருக்கும். ஏற்கனவே இது குறித்தெல்லாம் ஆய்வு செய்துதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். பல்வேறு மாநிலங்களில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் நீதிமன்றங்களால் ஸ்ட்ரக் டவுன் செய்யப்பட்டிருக்கிறது, மறுக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கொடுத்த 10.5 நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த எந்த இடஒதுக்கீடும் எந்த நீதிமன்றத்தாலும் விமர்சனம் செய்ய முடியாமலோ அல்லது மறுக்கப்பட முடியாமலோ மிக அழுத்தமாக அமைந்து எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவே இடஒதுக்கீடை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு ஜாம்பவான். அவர் அதை குறித்து முழுமையாக அறிந்தவர். எனவேதான் இந்த 20% இடஒதுக்கீட்டில் 108 இனங்களை தொகுப்பாக வழங்கி அந்த தொகுப்பிலே பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வருகின்ற அளவிற்கு ஏற்பாடு செய்தார்கள். அதிலே தம் மாநிலத்தின் வெவ்வேறு பகுதியில் இருக்கின்றவர்கள் அந்தந்த பகுதியில் முழுமையாக பயன்பெறுகின்ற வகையில் இருக்கிறது. இப்பொழுது ரேஷன் கடைக்கு பணியாளர்கள் எடுக்கின்ற நேர்முக தேர்வு வர இருக்கிறது. கிராம உதவியாளர்கள் நடைபெற இருக்கிறது. சத்துணவு, அங்கன்வாடி போன்றவர்களுக்கு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது. அந்த பணியிடங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த அரியலூர் மாவட்டத்தை போல வன்னியர்கள் அதிகம் இருக்கின்ற பகுதியான கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் இந்த 20% முழுமையாக வன்னியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை 10.5 என்பது குறைத்துவிடும். அதே போல டிஎன்பிசி தேர்வுகளில் ஏற்கனவே 20% இடஒதுக்கீடில் 13%, 14% பெறுகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எம்பிபிஎஸ் படிக்கின்ற சேர்க்கை, எம்பிஇ படிக்கின்ற சேர்க்கை அனைத்திலும் கூடுதலாக வன்னியர் மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதும் அவர்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அறிந்தாலும் மீண்டும் மீண்டும் முதல்வரிடத்திலே விமர்சனம் செய்வதற்காகவே டாக்டர் ராமதாஸ் இது போன்ற காரியங்களில் இறங்குகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.